ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் வேம்லி ரெசிபீஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். இதுக்கு அகர் ஜெலட்டின்லாம் எதுவுமே வேண்டாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு மாம்பழம் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். ஃபுல்லாக ஃபைனாக அரைக்கலை, கொஞ்சம் கட்டியோடு தான் அரைச்சிருக்கேன். அதில் 1 கப் அளவு பால் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சோள மாவு கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா மாம்பழத்தை நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாகவே அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வந்து அங்கங்கே கட்டியாக வச்சுருக்கேன் அப்படின்னா அது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். சோள மாவு கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கு இவ்வளோ தான் இன்க்ரீடியண்ட்டு. இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம சோள மாவு ஆட் பண்ணதுனால ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே நமக்கு நல்லா திக்காகிறது தெரிஞ்சிடும். நம்ம புட்டிங் செய்யணும் அப்படின்னா அகர் ஜெலட்டின் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணணும், இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணோன்றது இல்லை. நம்ம ஜஸ்ட் இந்த கார்ன்ஃப்ளவர் வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. நம்ம எவ்வளோ தூரம் கிளறோமோ அவ்வளோ தூரம் நல்லா செட் ஆகும். இல்லை அப்படின்னா அடியில் இருக்க லேயர் மட்டும் அப்படியே அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே கட்டியாக தெரியறது எல்லாமே வந்து நம்ம மாம்பழத்தோட இது தாங்க தெரியுது. நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலை, மறுபடியும் சொல்லிக்கிறேன். இப்போ நல்லாவே வந்து திக்காகிறது தெரியுது. சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த ரெசிபி வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் கண்டிப்பாக அந்த ரெசிபியுமே செஞ்சு போடுறேன். இது மொத்தமே ஒரு 7 நிமிஷம் தாங்க ஆகும் செட் ஆகிறதுக்கு, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டைமும் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து இது நான் ஒரு கப்பில் மாற்றிக்கிறேன். இந்த கப்பில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரு வாட்டி தட்டிக்கலாம். அதனால் ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது உடஞ்சிடும். இப்போ இதை அப்படியே சைடில் வச்சிடலாம். ஒரு 2 ஹவருக்கு நல்லா இது வந்து செட் ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் எல்லாம் கூட வைக்க வேண்டாம், ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே செட் ஆகிடும். 2 ஹவர் கழித்து பார்க்கும்போது நமக்கு நல்லா செட் ஆகிருக்கு. இது மாதிரி சைடில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம அந்த 7 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செட் ஆகும். இல்லை அப்படின்னா நடுவில் வந்து அந்த கொலன்ற மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு பிளேட் வச்சு கவுத்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியாக வெளியே வந்துடும். நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நம்மளோட மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்து ரெசிபி எப்படி இருக்குன்னுட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு மாம்பழம் மட்டும் வைக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம்.